உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, திருமறை நேரம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் 80வது வயதை கடந்து 81 அடியெடுத்து தேவ கிருபையினால் வைத்திருக்கிறார். நேயர்களே, இந்த நாளிலே பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு இந்த நேர்காணலை துவங்குவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கடந்த நாட்களில் ஆவிக்குரிய விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம பார்த்து வரோம். ஐயா, அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் கூட பெந்தகோஸ்தே என்பது ஒரு அமைப்பா, சபையா, ஒரு பிரத்யேகமான மக்களைப் போல தன்னை இந்த பூமியில் காட்டிக்கிறாங்களே, அதை பற்றி இன்னும் அதிகமான விளக்கம் எனக்கு வேணும். ஐயா, இதற்கான ஒரு பதிலை நான் சொல்லும்போது மக்கள் பொறுமையோடு தாழ்மையோடு இதை கவனிக்கணும். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவத்தில் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. இந்த 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் முதல் பிரிவு, 2வது பிரிவு கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட் அமைப்புகள். இந்த 3வது பிரிவில் தான் ஏராளமாக உதிரியாக அவர்கள் தனித்தனியாக தங்கள் மனதில் பட்டவைகளை ஆவிக்குரியவைகளாக பேசுவதையும் பழகுவதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஒரு கிராம அளவில் நீங்கள் போய் ஒரு வயது சென்ற தாயோ ஒரு தகப்பனையை பார்த்து, அம்மா ஐயா, இந்த பெந்தகோஸ்தே என்று சொல்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது தெரியாத அவங்களுக்கு, பெந்தகோஸ்தே என்பது எங்கள் சபையின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிறவர்களுக்கு கூட அது நியாயம்தானே அந்த பதில் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே பெந்தகோஸ்தே என்பது மோசேயினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சுமார் 1500 வருடங்கள் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு பண்டிகையின் பெயர். பெண்டிகாஸ்ட், இட் இஸ் அ நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல். இந்த பண்டிகை எப்படி அவங்க கொண்டாடுறாங்கன்னா, கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களுடைய கையின் பொருளை ஆசீர்வதித்து, அவளுடைய விளைச்சலை பெருக செய்கிறார். இந்த அறுவடையெல்லாம் பார்க்கும்போது, எல்லா விதமான அவர்கள் ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நன்றி செலுத்துவதற்காக அந்த இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் எருசலேம் நகரத்தில் கூடி வந்து சிறு சிறு கூடாரங்களை போட்டுக்கொண்டு, அந்த கூடாரத்துக்குள்ள அந்த குடும்பம் மட்டும் அங்கே இருக்கும். அப்போது அதை கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்னாக்கல் என்று அழைக்கிறாங்க. இந்த பண்டிகை ஒரு நாள் இல்லை, 49 நாட்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, உறவினர்லாம் சந்திக்கிறாங்க. அவர்கள் உறவினர்கள் யார் இறந்து போனாங்க, யார் வீட்டில் திருமணம் நடந்தது, யார் வீட்டில் பிள்ளைகள் பிறந்தது, இதையெல்லாம் அவர்கள் வரிசைப்படுத்தி பார்க்கிறார்கள். இந்த 49 என்ற வார்த்தை முடிந்து 50, அதுதான் அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள். இந்த கூடார பண்டிகை அன்றைக்கு அந்த முடிவை சொல்லும் ஒரு நாளாக 50வது 50th டே, பென்டியோகாஸ்ட் என்றால் 50 என்று பொருள். 50வது நாளில் அந்த பண்டிகையினுடைய உச்சகட்டம், அதோடு அந்த பண்டிகை முடிவு பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இதை குறித்து நம்ம படிக்கிறதா இருந்தால் உபாகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கலாம். அதே போல் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் இதில் நீங்கள் படிக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தை பார்க்கிறாங்க. இப்போது ஒரு நல்ல வியாபாரி நம்ம ஊரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நதிக்கரையில்
பெரும் கொண்டாட்டங்கள், பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே வர்றதுனால எல்லா வியாபாரியும் அங்கே வந்துடுவார். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த பொருளை விற்பதில் அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அவர்கள் சேகரித்த பொருளை கர்த்தருக்கு நன்றியாக செலுத்துகிறார்கள். 2, அது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியான நாளாக அந்த 50வது நாள் கருதப்படுகிறது. 50 நாள் இதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். 49 நாட்கள் கொண்டாடி, 49 நாள்னா 7 7 49, இப்போ 7 வாரம் 7 வாரம் கூடார பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. 50வது நாள் இதை தான் வந்து பெந்தேகோஸ்தே என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே என்ற இந்த கருத்தை ஆரம்பத்தில் சபையில் பார்த்தீங்கன்னா, சபையானது எருசலேம் நகரத்தில் ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று துவங்கி இருக்கு. அந்த நாளில் தான் துவங்கி இருக்கு. அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்போது பெந்தேகோஸ்தே என்ற அந்த நாள் 50வது நாள், கடைசி நாள், பண்டிகையின் உச்சகட்டத்தின் நாள். அன்றைக்கு தேவன் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள வாங்க அப்படின்னு கதவு திறந்து விட்ட மாதிரி, ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு வாசலை திறந்து விட்ட மாதிரி, இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட மாதிரி, பரிசுத்த ஆவியை எல்லா மாம்சத்தின் மீதும், இங்கிலீஷில் ஆல் ஃப்ளஷ், மாம்சமான எல்லாருக்கும் இந்த வாக்குறுதியை கொடுக்கும்படி தேவன் விருப்பம் கொண்டார். இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததிலிருந்து 40 நாள் கணக்கு வச்சுங்க, அவர் பரமேறி செல்கிறார். இதை வந்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் இதை படிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த 40லிருந்து ஒரு 10 நாள் கூட்டிக்கிட்டீங்கன்னா 50வது நாள். ஆமாம், அப்போஸ்தலர் நடபடிகளில் 1வது அதிகாரம் இயேசுனுடைய முதல் 40 நாட்களும், 2ஆம் அதிகாரம் வரும்போது பரமேறின பிறகு வந்த 10 நாட்களும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே படிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, பண்டிகையின் பெயர், பண்டிகையின் பருத்த ஒரு நாள் விசேஷம். அன்றைக்கு யோவேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 16வது வசனம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. நீங்கள் அந்த கட்டமைப்பை, அந்த வாக்கியத்தை பாருங்கள், நடந்து ஏறுகிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த நிகழ்ச்சி இப்பொழுதுதான் நடக்குது. யோவேல் என்பவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஏறக்குறைய 680 ஆண்டுகளில் வாழ்ந்திருக்கார். அவருடைய காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்றார். பெந்தேகோஸ்தே நாள் அப்போ நிறைவேறுகிறதுன்னு சொன்னா நிறைவேறவில்லை ஒருத்தர் சொல்லக்கூடாது, நிறைவேற போகிறது என்று சொல்லக்கூடாது. சரி, என்ன நிறைவேறுகிறது? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த இடத்துல இந்த ஊற்றுதல் என்ற வார்த்தை போரிங்
நம்ம தலையின் மீது தண்ணீர் ஊற்றுவதை, மழை நம்முடைய வீடுகள் மீது ஊற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது வெள்ளம் போல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்புகிற மனிதர்கள் மீது ஊற்றப்படுகிறார். இந்த கருத்தை அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்னார். நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்க, இன்னும் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுவார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். Do not depart from Jerusalem. God will pour upon you the Holy Spirit. அதனால தான் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டில் அவர்கள் ஒன்றுபட்டு கூடி வந்தாங்க. இதில் சில பிரச்சனைகள் இருக்கு. உதாரணமாக 1ஆம் அதிகாரத்தில் 120 பேர் கூடினார்கள் என்ற ஒரு தகவலை படிக்கிறோம். அந்த 120 பேரில் அப்போஸ்தலர்கள் 11 பேர், மீதி 109 பேர் விசுவாசிகளாகிய சகோதரர்கள். அதில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அடங்குறாங்க. பிறகு அவர்கள் மத்தியில் சீட்டு போட்டு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அப்போஸ்தலருடைய அந்த பதவி. அப்போது அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல 12 பேர்னு வச்சுக்கிட்டா, சீஷர்கள் 108 பேர். அப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம். இதில் கவனிக்காத ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னி வரைக்கும் பரிசுத்த ஆவியை தேவன் யார் மேலே ஊற்றுகிறார்? மாம்சமான யாவர் மேலும். இந்த இடத்துல மாம்சமான என்ற வார்த்தை மனிதர்களை குறிக்கிறது. ஆதாமுடைய பிள்ளைகளை ஆகிய உன்னையும் என்னையும் அது குறிக்கிறது. ஆனால் மாம்சமான யாவர் மேலும் சொல்லும்போது அடங்கா பிடாரிகள் மீது, கீழ்ப்படியாதவர்கள் மீது, சத்தியத்தை தூஷிக்கிறவர்கள் மீது, பாவ அறிக்கை இல்லாதவர்கள் மீது, மனம் திரும்புதல் இல்லாதவர்கள் மீது, தேவனை தேடாதவர்கள் மீது ஊற்றுகிறாரா? கண்டிப்பா இல்லை. இல்லை. காரணம் இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் படிக்கும்போது ஏறக்குறைய அந்த எருசலேம் நகரத்தில் ஒரு 30,000 50,000 ஜனங்கள் இருந்திருக்கலாம் பண்டிகைக்கு வந்தவங்க. அதில் எல்லா ஜனங்களும் மாம்சமாக இருந்தாலும், மாம்சமாக இருந்தும் மனம் திரும்புகிற ஒரு கூட்டம் ஒன்று அதுக்குள்ளே இருந்தது. அந்த மனம் திரும்புகிற கூட்டம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3000 பேர். இந்த 3000 பேரும் மாம்சமானவர்கள் தான். அதில் தான் பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, கவனிங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த மக்கள் தான் ஆயத்தமான மக்கள், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான மனமுடைய மக்கள். பாருங்க 38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, கையில் பேன அந்த அடிக்கோடிடுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை குறித்து பேசும்போது 39ஆம் வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார்களாம். அதாவது தேவன் அழைக்கிற எல்லா மனிதனுக்கும், தேவனை தெரிந்து கொள்கிற எல்லா மனிதர்களுக்கும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற எல்லா மனிதருக்கும் இந்த வாக்குத்தத்தம்
இந்த வாக்குதத்தம் என்ற வார்த்தை இங்கிலீஷில் ப்ராமிஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நாளைக்கு வாங்க 10 மணிக்கு நான் இதை தரேன் அப்படின்றீங்க. சரியாக 10 மணிக்கு நீங்கள் நிற்கிறீங்க வாசலில், எனக்கு தெரியும் இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி வாக்குதத்தம் என்ற அந்த சொல் பாவ மன்னிப்பை தேடுகிற மனிதனுக்கு பாவ மன்னிப்போடு போகாமல் அவனோடு வாழும்படி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தருவதாக சொன்னார். அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியை அன்னைக்கு இருந்த அந்த 3000 பேருக்கு மட்டுமல்ல, மாம்சமான யாவருக்கும் என்று சொல்றார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இனி வரும் காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ ஆவியானவர் கொடுக்கப்படும் போது ஆவியில் பல வரங்கள் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் வளரவும் பரிசுத்த ஆவியின் கீழே பரிசுத்தமுள்ள மக்களாக இருக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் தேவன் நமக்கு வரங்களை தருகிறார். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியினால் இந்த வேத வாக்கியங்களை எழுதும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர்கள் நமக்கு இந்த 27 புத்தகங்கள் நிரம்பிய இந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு தந்திருக்காங்க. இந்த வேலையை இன்றைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தே சபை போதகர்கள் மனிதர்கள் பெற்றிருக்கிறார்களா? இல்லை. முதலாவது நூற்றாண்டில் வெளிப்படுத்தல் என்ற புத்தகம் முடிவு பெறுது. இன்னைக்கு 21வது நூற்றாண்டு. கடந்த 20 நூற்றாண்டுகளில் எந்த மனிதனும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் என்று வேணுமானால் சொல்லாமே தவிர பரிசுத்தாவிக்குள்ள விசேஷ வரங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவனால் சொல்ல முடியாது. அப்படி அவன் பெற்றுக்கொண்டிருந்தா பரிசுத்தாவினால் பேசணும் எழுதணும், இந்த 2 வேலையும் அவனால் செய்ய முடியாது. எந்த போதகராக இருந்தாலும் எழுதப்பட்ட வசனத்தை கொண்டு தான் போதிக்க முடியும். எந்த விசுவாசியாக இருந்தாலும் எழுதப்பட்ட வசனங்களை கொண்டு தான் நாம் உணர்வை அடைய முடியும். இங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த சிக்கல் ஆரம்பித்ததுனால அந்த பக்கம் ரோமன் கத்தோலிக்கும் இந்த பக்கம் புரோட்டஸ்டன்ட் அவங்க ஓரமாக போயிட்டாங்க. அப்படியானால் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் எப்படி சபைக்குள்ளே வந்தது? சபைக்குள்ள ஒவ்வொருவரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல் காணானான் என்பது பழமொழி. அதை மாதிரி ஒவ்வொருவரும் ஆவியானவர் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை எழுதி வெளிப்படுத்தலுக்கு அடுத்த ஒரு புத்தகமாக ஒரு நூலாக ஒரு தாளாக அவர்களால் வைத்துக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக முடியாது, முடியவே முடியாது. இதை நான் உருக்கமாகவும் கனிவாகவும் பணிந்து குனிந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் விலகாவிட்டால் நீங்கள் பரிசுத்த ஆவி என்ற பேச்சில் படுபாதத்தில் பாதாளத்தில் விழுந்து விட்ட மக்களை போல இருப்பீங்க. பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு தமது சீஷர்களாகிய அப்போஸ்தலரிடத்தில் இதை பேசுகிறார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை சத்திய ஆவி என்ற ஒரு பெயர், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். அடுத்தது தேற்றரவாளன், கம்ஃபர்டர். இந்த 2 சொற்களும் அப்போஸ்தலருக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, கவனிங்க, பேனால் அடிக்கோடிடுங்க, எல்லாவற்றையும்
இந்த இடத்துல எல்லாவற்றையும் எதை சொல்கிறாருன்னா, நம்ம கையில் வைத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஐ வில் டீச் யூ, ஐ வில் மேக் யூ ரிமெம்பரன்ஸ். எதை பற்றி? தேவ வசனங்களை. அப்போது இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் ஆரம்பம் முதலே இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்த காலம் முதற்கொண்டு அவர் பரமேறிய நாட்கள் வரைக்கும் எல்லா காரியத்தையும் இந்த அப்போஸ்தலர்களுக்கு நேரில் பார்த்த ஒரு சாட்சியாகவும், நினைவிலே அதை வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உடையவர்களாகவும் பரிசுத்த ஆவியானவர்களை மாற்றிட்டார். ஸோ ஈச் apostle, they have been blessed and given a special gift to remember whatever Christ has spoken and done. The apostles were able to remember and write. அப்படி அதனால தான் நமக்கு வந்து இந்த வசனமே பைபிளே நமக்கு கிடச்சிது. பாருங்கள், தீமோத்தேயுவில் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேறினால் பர்ஃபெக்ட்னு அர்த்தம், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக, கவனிங்க, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டை தேவ ஆவியால் அருளப்பட்ட வசனங்கள் என்றும், அது நமக்கு போதுமானவை என்றும், இதுக்காக ஒரு புதிய அறிவுரையோ ஒரு கட்டுரையோ ஒரு பொழிப்புரையோ ஒரு நியாயத்தையோ நாம் வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால தான் கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டை மட்டும், அந்த வசனங்களை மட்டும், அந்த வார்த்தைகளை மட்டும் நம்புகிறவர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு புதிய வெளிப்பாடு, ஆமாம், என் வெளிப்பாடு என்ற ஒரு சொல்கிறாங்க. அது நம்ம இப்போ எப்பவுமே நான் ஒரு கனவு கண்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, நான் வந்து கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி, அவரை வந்து மரண தண்டனை கொடுக்கணும். அவர் சொல்கிற ஜட்ஜிக்கிட்ட, ஐயா நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் ஐயா அப்படின்னாரு. என்ன கனவு கண்டேன்னு கேட்டால், ஐயா நீங்கள் செத்த பிறகு தான் ஐயா எனக்கு மரண தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு கனவு கண்டான்னாரு. அப்போது அவன் என்ன சொல்ல வரான், நீ இயற்கையாக என்னைக்கு சாவறியோ அதுக்கு பிறகு தான் எனக்கு தண்டனைலாம் கிடைக்கணும்னா அவன் தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சொல்கிறான் அந்த வார்த்தையை. அது மாதிரி ஆமாம், இப்போ ஒரு கனவை வைத்து மார்க்கத்தை நாம் வந்து அடையாளப்படுத்தக்கூடாது. அப்போது வெளிப்பாடு என்று ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ரெவலேஷன். இப்போது வெளிப்பாடுன்னா எதை குறித்த வெளிப்பாடு? ஒரு கல்யாணத்தை பற்றி, இந்த கல்யாணம் நிற்காது, விவகாரத்தில் முடியும், இந்த கல்யாணத்தில் இவ்வளோ லாபம் வரும் நஷ்டம் வரும், இந்த வீட்டை நீ கட்டவே கட்ட மாட்ட, இந்த பிரசவம் நடக்கும் நடக்காது. இந்த பிரசவம் நல்லா நடந்ததுனால தானே கடந்த 50 வருஷத்தில் வெறும் 30 கோடி ஜனங்கள் இருந்த இந்தியா இன்றைக்கி 130 கோடி ஜனங்களாக மாறினதுக்கு என்ன காரணம்? பிள்ளைகள் வசவசன்னு எலி குஞ்சுகளை போல பறந்துடுச்சு. அது மனிதர்களுடைய முயற்சி தானே, அது வாழ்க்கை முறையில் பிறந்தது. அப்போது சுகப்பிரசவம் நடக்கும், எல்லாருக்கும் சுகப்பிரசவம் தான் ஏன் நடக்குது? நடக்கலாத அவனுடைய மருத்துவ ரீதியான குறைபாடுகள். அதனால் இந்த வெளிப்படுத்தல் என்ற ஒரு போதை, ஒரு கொள்கை, இதை வைத்துக்கொண்டு அதனால்தான் சபைகள் வந்து
2000 பிரிவுகளாக பிரிந்திருப்பதற்கு இதான் காரணம். ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு நான் பெரிய தீர்க்கதரிசி, எனக்கு பெரிய வெளிப்பாடு, நான் கர்த்தரிடத்தில் தினமும் பேசுகிறேன், கர்த்தர் எனக்கு தினமும் வெளிப்பாடு கொடுக்குறாரு. அப்போ எதுக்கு இந்த புதிய ஏற்பாடு? தேவனுடைய மனுஷன் தேறினனாகி எல்லா நற்கிரிகளை செய்யும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பதற்கும் போதுமானதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு வெளிப்பாடு? அது சரி, நேரடியாக தேவனான் பேசும்போது புதிய ஏற்பாடு எதுக்கு உனக்கு? அதனால் இதை குறித்து பெரியவர்கள், தாய்மார்கள், போதகர்கள், வேத மாணவர்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இந்த 50ஆவது நாள் பெந்தகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் மேலே மட்டுமே பரிசுத்த ஆவி வந்ததா, அல்லது ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்காங்களா? ஐயா, நாம் கண்ணியமாகவும் நல்ல மனம் உடையவர்களாகவும் நல்ல அறிவுடையவர்களாகவும் 2ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படித்தால் ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது ஊற்றப்பட்டார். அவங்களுக்காக தான் அந்த வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற எந்த ஒரு விசுவாசிக்கும் அவர்கள் மீதும் அது பலிக்கக்கூடியதாக யாவர் மேலும் இருக்கிறது. அதனால்தான் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 2 பார்க்கிற முதல் 12 பேர், பேதுரு 11 எழுந்து நின்று என்று நாம் படிக்கிறோம். ஆனால் எழுந்து நின்ற அதே பேதுரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாவம் மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியும் மனம் திரும்பின யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 38-39 நாம் இதை படிக்கிறோம். அதனால் மாம்சமான யாவர் மேலும் கீழ்ப்படுகிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்படுகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆதாமனுடைய மூக்கில் தேவன் சுவாசத்தை ஊதினார். God breathed unto his nostril his spirit. அது ஆடம்க்கு. இப்போ அந்த அதே ஆவி ஏவாளுக்கு இருந்ததா? காயின் ஆபேலுக்கு இருந்ததா? உங்களுக்கு எனக்கு இருக்கா? அப்படியானால் சரீரத்துக்குரிய ஆவி சரீரத்துக்குரிய கீழ்ப்படுகிற எல்லார் மேலும் அது சேருது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் கூட கீழ்ப்படுகிற யாவர் மேலும் அவர் கொடுக்கப்படுகிறார். ஒரு வசனம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆவது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் என்பது அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. இந்த சங்கதிகள் என்ற இந்த கருத்து எதிர யாரோ கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள், அங்கே இருக்கிற விசுவாசிகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை முழுசாக படிக்கிறோம் பாருங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் கவனிங்க, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போ தேவன் யாருக்கு பரிசுத்த ஆவியை தரார்னா அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. மாம்சமான யாவர் மேலும் என்ற அந்த கருத்து கீழ்ப்படியாதவர்களுக்கு அல்ல. மனம் திரும்பி இயேசு இரத்தத்தண்டை நிற்கிற மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரமாக கொடுக்கப்படுகிறார். இந்த வரம் என்ற சொல்லுக்கு இங்கிலீஷில் கிஃப்ட்னு பேர். ஒரு கிஃப்ட் மாதிரி பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுதும் படித்து பார்த்தீங்கன்னா சபையில் விசுவாசிகள் இந்த வரத்தின் கீழே எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க, எத்தனை வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க, எத்தனை எழுப்புதலை பெற்றுக்கொண்டாங்க, எத்தனை வரங்கள் வழியாக கிறிஸ்து வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் நம்ம படிக்க இயலும்.
ஐயா, இந்த பரிசுத்த ஆவியை பற்றி விவாதம் 2 கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா, இந்த விவாதத்தில் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் திருச்சபையிலையும் மக்கள் மத்தியிலும் வித்தியாசமாகவே ஒரு செயலை செஞ்சுட்டு இது பரிசுத்த ஆவியின் செயல்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பைபிள்லேருந்து பார்க்குறீங்க? பைபிளில் பரிசுத்த ஆவியை பற்றி என்னவெல்லாம் எழுதியிருக்கிறதோ அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் என்னுடைய நிலை. மகிழ்ச்சி. ஐ அக்செப்ட் வாட் எவர் இட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள், தட் இஸ் மை ஸ்டாண்ட். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நான் என் ஆலோசனைகளையோ புத்தியையோ சாதுரியத்தையோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கண்டிப்பாக. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து தம்முடைய சீடர்களிடத்தில் பேசும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் திரும்பி வருவேன். ஆக பரிசுத்த ஆவியை பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்காக இயேசு 2ஆம் முறை திரும்பவும் வருகிறார் என்ற ஒரு செய்தி. ஆமாம். அடுத்தது திக்கற்றவர்களாக விடேன். திக்கு என்று சொன்னால் திசை என்று பொருள். அப்படியானால் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, அதான் திக்கு. அது எதுவுமே தெரியாத ஒரு மனிதனாக ஒரு குழந்தையாக நான் இந்த உலகத்தில் நான் உங்களை விட மாட்டேன். ஏனென்றால் நான் போன பிறகு நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்காக அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிறதுனால நீங்கள் திக்கற்றவர்களாக போக மாட்டீங்க. எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் பாருங்க. இந்த செய்தியை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவேன். பரிசுத்த ஆவியை குறித்து பேசும்போது கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவி உங்களுக்கு யாராக இருக்கிறார், எவ்விதமாக இருக்கிறார், உங்கள் வாழ்வை எதனாலே அவர் பொலியுற செய்கிறார், இதை அவர் சொல்றார். பாருங்க, தேற்றரவாளன், ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர். மருத்துவமனையில் உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சாவியனை அழைக்கிறது என்று 2 கரங்களை நோக்கி தூக்கி பார்த்து அழுவான், புலம்புவான். உயிருக்காக அவனுக்கு தேற்றவாளன் இல்லை, அவனை காப்பாற்றுகிறவர் யாரும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லும்போது சத்திய ஆவியாகிய, முதலாவது பரிசுத்த ஆவி பொய்க்கு நேர் எதிரடி. சாத்தான் பொய்க்கு ஆதாரம். ஆக என்ன சொல்றாரு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருகிறேன், ஆகவே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை என்று சொல்கிறார். இன்றைய கிறிஸ்தவ யுகத்தில் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவம் இருக்கவே முடியாது. இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியை நம்புகிறவர்களும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்காங்க, நம்பாதவர்களும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்காங்க. அதாவது பெந்தேகோஸ்தே என்ற ஒரு அமைப்பு, ஒரு சபையினர், அவர்கள் எப்போதும் பரிசுத்த ஆவி என்று அவர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வேறு 2 பெரிய பிரிவுகள் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று சொல்லி மௌனிகளாக, அதை குறித்து அக்கறையற்றவர்களாக, உணர்வற்றவர்களாக, அந்த உயிர் துடிப்பு இல்லாதவர்களாக, ஒரு மதவாசிகளாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி குறித்து முதல்ல ஆதியாகமத்திலே நம்ம படிக்கிறோம். ஆதியாகமத்திலே பாருங்கள், ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கவனிங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே
அசைவாடி கொண்டிருந்தார். இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அதாவது என்ன சொல்றாரு, when God created heaven and earth, God the Father created through the word. தேவன் தமது வாயின் வார்த்தையினால பூமியை உண்டாக்குகிறார். இந்த இடத்துல தேவன் என்பவர் பிதாவை குறிக்கிறது, வார்த்தை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. மூன்றாவது நபராக தேவ ஆவியானவர். இந்த இடத்துல இந்த தேவ ஆவியானவர் என்ற இடத்துல தான் எபிரேய மொழியில ரூஃபான்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல அசைவாடி கொண்டிருந்தார், இருளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் உண்டாக்கின சகலவற்றின் மீதும் அசைவாடி கொண்டிருந்தார், அசைவு ஆடிக்கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சிருஷ்டிப்பை தேவன் செய்ய செய்ய அதை தன்னுடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியானவர் அடக்கி ஆள்கிறவராக இருந்தார். He was controlling the creation as the God the Father created everything. ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலேயே தேவன் இருக்கிறார், அவரை நாம் பிதா என்று அழைக்கிறோம். வார்த்தை இருக்கிறார், அவரை நாம் குமாரன் என்று அழைக்கிறோம். ஆவி இருக்கிறார், அவரை ரூஃபா என்று அழைக்கிறோம். இதே கருத்தை புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், கவனிங்க, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியை மறுதளிப்பதற்கென்ற பெரிய பிரிவுகள்லாம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கு. குறிப்பா யெகோவா சாட்சிகள் என்பவர்கள் பரிசுத்த ஆவியை அவர்கள் மறுதளிக்கிறவர்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவியை எவன் மறுதளிக்கிறானோ ஆட்டோமேட்டிக்கா அவன் கிறிஸ்துவை மறுதளிப்பான். அதனால்தான் இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா பிதா மட்டும்தான் தேவன், அப்ப இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்த ஆவி யாரு கேட்டா அவன் ஓடியே போயிட்டான். உண்மைதாங்க. ஆக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது ஒருவராய் இருக்கிற கடவுளை மட்டுமே குறிக்கிறது. Father, Son and the Spirit talks about one and alone God. தேவன் ஒருவரையே அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்ட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு துணிகரமா, இந்த வசனம் மூல மொழியில இல்ல அப்படின்னாரு. எதனால ஐயா? அதான் அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கையில் இருக்கிற பைபிள்ல எத்தனை வசனம் இல்லை இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்டேன். அப்படியே ஒரு கண்ணை அப்படியே பார்த்துட்டு எரிகிறவரை போல என்ன பார்க்கிறார். இது மட்டும் இல்லையா, வேற எல்லாம் கூட இல்லையான்னு நான் கேட்டேன். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையில் மட்டும்தான் பைபிள் இருக்கு. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்ட ஆவி, ஜலம், ரத்தம், அதை ஏத்துக்கிட்டான் இந்த மனுஷன். ஆவி, ஜலம், ரத்தத்தை ஏத்துக்கிட்டாலு பிதா, வார்த்தை, ஆவியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? கரெக்ட். அதான் பெரிய பிரச்சனை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். கவனிங்கள், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுகிறதில்லை. The unpardonable sin, unforgivable sin, மன்னிக்க முடியாத பாவம்ன்ற அந்த வரிசையில பரிசுத்த ஆவியை நீ நிராகரித்தால், தூஷித்தால், உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லைன்னு வேத வசனம் போட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை நீ எழுந்து விட்டு தூஷித்து விட்டு எப்படி ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும்? உண்மைதான். பரிசுத்த ஆவி இல்லாத ஆளு செத்தவனாக இருக்கிறான்,
ரோமர் 8வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது. எவ்வளவு தெளிவா இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம். ஐயா, அப்படி நீங்க சொல்ற கூற்று பிரகாரம் பரிசுத்த ஆவியான ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கா அல்லது அனைவருக்கும்? ஐயா, எல்லாருக்கும் என்று சொன்னால் அது யூதர்களை குறிக்கிறது, புறஜாதிகள் என்று சொல்கிற மற்ற மக்களை அது குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவியை தேவன் யாருக்கு தருகிறார் என்றால் எல்லா மனிதருக்கும் அல்ல. ஆதாமின் மகனாகிய ஆபேலை பாருங்க, அவனுக்கு ஆவியானவர் இருந்தார். அதனால்தான் அந்த ஆவி தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று படிக்கிறோம். ஆனா அதே குடும்பத்தில் பிறந்த காயினுக்கு பரிசுத்த ஆவி இல்லை, இழந்துட்டான். அவன் வந்து கேட்கிறான் தேவனிடத்துல, நான் என்ன ஆபேலுக்கு காவல்காரனா என்று கேட்கிறான். அதனால பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் தேவன் தரார். அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதை சபை மக்கள், போதகர்கள், வேத மாணவர்கள், பைபிளை கூர்மையாக படிக்கிறவர்கள் கவனிக்கணும். இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரான்ற ஒரு குடும்பம் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ள அவங்க அற்புதமான மக்களா இருக்காங்க. அவர்கள் தங்களுடைய சொந்த உடைமையை விற்று அதுல ஒரு பாதி தங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்குன்னு வச்சுட்டு மீதியை கொண்டு வந்து சபையார் எல்லாருக்கும் முன்னால பெருமையாக, நாங்கள் விற்ற எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து விட்டோம், கொடுக்கிறோம் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவிக்கு அவர்கள் விரோதமாக பேசினார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை பார்த்து சொல்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, காணி ஆட்சியை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உங்களுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீங்கள் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனால பரிசுத்தாவியை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தராரு. அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதே பரிசுத்தாவிக்கு விரோதமாக அவர்கள் செயல்படும் போது, பொய் சொல்லும் போது மரணத்தில் அது முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்தில் உள்ள அந்த 3வது பிரிவு மக்கள் எத்தனை 1000 விதமான பொய்களை தந்திரமாக அவர்களுடைய திருச்சபைகளிலே பேசி வழக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு மரணம் உண்டாகிவிடும் என்ற ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலில் முதல் ராஜா, ஃபர்ஸ்ட் கிங், அவர் வந்து சவுல். ஆனால் இந்த சவுல் சாதாரண மனிதனாக இருந்தார். தேவன் அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாக மாறினான், அற்புதங்களை பேசுகிறவனாக மாறினான். ஆனா தேவனிட்ட கட்டளையை அவன் நிறைவேற்றாமல் கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் பிடித்து கொண்டு அந்த தேசத்து ராஜாவை பிடித்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமையை காண்பித்த போது தேவன் அவன் உள்ளத்தில் இருந்த ஆவியை எடுத்துக்கொண்டார் என்ற தகவல் இங்கே படிக்கிறோம். இதையெல்லாம் தாவீது பார்த்து கொண்டிருக்கார். கிங் டேவிட் saw how the Holy Spirit was taken away
ஃப்ரம் கிங் சால். இதை அவர் பார்த்தார். எஸ். பரிசுத்தாவை பெற்ற காலமும் இருந்தது, எழுந்த காலமும் இருக்கு. நீ யாரா இருந்தாலும் சரி. அதே தாவீது சில பாவங்களை அவன் வாழ்க்கையில செய்த போது, அவன் கர்த்தரிடத்துல மன்றாடும் போது, ஆண்டவரே என்னை நீங்க அரசனாக இல்லாம தள்ளுங்க, என் வீட்டுல ஆள் இல்லாம கொல்லுங்க, எனக்கு எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் செய்யாதீங்க. என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் 51:11 சொல்றாரு, தேவனே நீர் தந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ப்ளீஸ் டு நாட் டேக் அவே த ஸ்பிரிட் விச் யூ கேவ் டு மீ என்று சொல்றார். அப்ப அதிலிருந்து நாம் என்ன விளங்கிறோம்னா, பரிசுத்த ஆவி என்பது உங்கள் வாழ்க்கையில இருக்கும்போது நீங்கள் பாவம் செய்வீர்களானால் மன்னிப்பு கோர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் ஆவியானுக்கு விரோதமா நீ செய்து விடும்போது உனக்கு இம்மையிலும் மன்னிப்பு இல்லை, மறுமையிலும் மன்னிப்பு இல்லை. இதை விளங்கி கொள்ளணும் நம்ம. ஐயா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட விதமும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நபர்கள் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லுகிற விதமும் வித்தியாசமா இருக்கு ஐயா. அது உண்மைதான். அதாவது பரிசுத்த ஆவியை தேவன் அப்போஸ்தலர்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி ஒரு வித்தியாச அளவில் கொடுத்துருக்கார், டிஃப்ரெண்ட் மெஷர். காரணம் என்னன்னா, அவர்கள் இயேசுனுடைய சாட்சிகளாக இருக்காங்க, அவர்கள் இயேசுவை நேரில் கண்டவங்களா இருக்காங்க, அவங்க இயேசுனுடைய அற்புதங்களை பார்த்தவங்களா இருக்காங்க, அவர்கள் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை, அவர் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு சென்றதை அவர்கள் பார்த்ததுனால அவர்கள் நியமிக்கப்பட்ட சாட்சிகளாக இருக்காங்க. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 ரொம்ப கரெக்டாக சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேட்ட வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமில் போய் காத்துருங்க அப்படின்ட்டு. நீ நாசரேத்துக்கு போ, கலிலேயாவுக்கு போ என்று சொல்லாம அவர்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த எருசலேமிலே அவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த கடைசி நாள் தான் பெந்தேகோஸ்தே என்ற நாள். பெந்தேகோஸ்தே என்பது கிரேக்க மொழி, சவால்ட் என்பது எபிரேய மொழி. அன்றைக்கு எல்லா யூதர்களும் தங்களுடைய ஆலயம் இருக்கிற எருசலேமுக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வருவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, அதாவது 7வது வசனத்திலிருந்து 16 மொழிகளை பேசுகிறவர்கள் அங்க இருந்திருக்காங்க. அப்போஸ்தலர்களுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும். ஏன்னா அவர்கள் சாதாரண மீனவர்கள், கொஞ்சம் எபிரேயம், மீதி எல்லாம் அரமிக் மொழி தான் அவங்களுக்கு தெரியும். எருசலேமிலிருந்து அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அங்க 4 விஷயம் நடக்குது. வானத்திலிருந்து ஒரு சத்தம், அப்புறம் ஒரு இடி முழக்கம், அந்த வீடு முழுவதும் நிரம்புது. அதிலிருந்து அப்போஸ்தலர்கள் மீது அக்னிமயமான நாவுகள், ஃபயரி டங்ஸ் வேர் அப்பியர்ட், அவர்கள் மீது இருந்து. இந்த 12 பேர் மேல மட்டும்தான். அங்க 120 பேர் இருந்தாங்க. அதுல 108 பேர் அப்போஸ்தலர்கள் கிடையாது, அவர்கள் சீஷர்கள் மட்டும்தான். ஆனா இந்த 12 பேருக்கும் அந்த அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மீது அமர்ந்தது. சில பேர் நினைக்கிறாங்க நாக்குல எலுமிச்சம் பழத்தை குட்டின்னு போன மாதிரி நாக்குல நெருப்பு எரிஞ்சது. நாக்குல எல்லாம் இல்லை, அவர்கள் மேல அமர்ந்தது. இது ஒரு வெரி ரேர் ஃபெனானமா, ஒரு அற்புதமான இறை காட்சி இது. 2வது, அவர்கள் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேச பேச 16 மொழிகளை பேசக்கூடிய அன்றைய அந்த ஜனக்கூட்டம் தங்களுடைய சொந்த மொழியில அவங்க என்ன சொல்றாங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 6வது வசனம்,
அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே, அதாவது மொழியிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, கவனிங்க, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ஆமா, அவங்க பேசுறாங்க. அடுத்து பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கவனிக்கணும். இதுதான் கவனிக்க மறுக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் பரிசுத்தாவை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க கூட இதை மறுக்கிறான். கவனிங்க, அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில், இந்த இடத்துல ஜென்மம்னா அவங்கவுங்களுடைய சொந்த மொழியில அவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே, இது எப்படி? இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டை மாற்றி என்ன செய்தாங்க, நாங்களும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமான முட்டி போட்டு அவங்க தலையை ஆட்டி, ஆமாய்யா, அவனுக்கும் விளங்காது எவனுக்கும் விளங்காது அந்நிய மொழியில பேசுகிறார்கள் என்ற ஒரு ஒப்பாரி. காத்திருப்பு கூட்டம் அது சனிக்கிழமையில் அவங்க வச்சுட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பைபிளில் என்ன பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் பேசினதை அவர்கள் கலிலேயர்கள் என்பதையும் புரிந்து கொண்டாங்க, தங்களுடைய சொந்த மொழியில் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்பதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ரீங்காரம், இப்போ வண்டு வந்து ஒரு ரீங்காரம் இடும், அது மாதிரி வண்டு ரீங்காரம் இடுவது போல சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப அவர்கள் பிதற்றி கொண்டு சொல்வதையும் ஒன்று, அவங்க பேசுறத அவங்களால எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் அதை என்னன்னு அவனுக்கு விளக்கமாக சொல்லவும் அர்த்தம் புரிய. ஸோ they cannot speak, they cannot write, they cannot read. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைய மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட காலத்தில் வரலாற்று உண்மை தான் நடந்தது. இதில் ஒன்றும் நம்ம வந்து கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அவர் தொங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு தீர்க்க தரிசன வசனம், சங்கீதத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏலோமி ஏலோமி லாமா சபத்தானி என்ன சொல்றார்? என் தேவனே என் தேவனே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். உடனே எழுத்தாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவர்கள் அது உனக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டு உடனே கீழே எழுதுறாங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு எழுதிட்டாங்க. நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அப்போஸ்தலர் காலத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தபோது அதை கேட்டவர்கள் தங்களுடைய மொழியில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்கேருந்து ஜெர்மனி போகிறீங்க, ஜெர்மனி துளி கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசுகிறத அந்த ஜெர்மன்காரங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆச்சரியமா. அதனால்தான் வெறும் 12 அப்போஸ்தலர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒரு 5 பேர் மட்டும்தான் கடல் கடந்து ஊழியம் செய்திருக்காங்க. கடல் கடந்து ஊழியம் செய்தவர்கள் ஒரு ஆள் இந்தியாவுக்கு வந்தார். அவர் பேர் தோமா. தோமா என்ன மொழியில் பேசியிருப்பாரு? நம் மொழின்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய ஜென்ம மொழி என்ன? அரபிக் தான். ஆனா அவரால் தமிழ் மொழியில பேச முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அவர் சொல்லுவதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சுவிசேஷம் அதனால்தான் உலகம் முழுவதும் பரவிற்று. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை திருத்தமாக நம்ம படித்தோம்னா, அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மீது வந்து அமர்ந்ததுன்னு படிக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு காட்சி கடந்த 2000 ஆண்டுகளில் பூமி பந்தாகி இந்த தேசத்தில் எங்கும் எப்போதும் ஒரு தடவை கூட நடக்கவில்லை. The fiery tongue specially came upon the apostles, which was never happened again
across the world. நான் அடித்து இதை சொல்லுகிறேன். உண்மைதான். நீங்கள் வேணா ஒரு சாட்சி கொடுங்க என்கிட்ட, இந்த மாதிரி அக்னிமயமான நாவு வந்து இறங்கியது. டிவியில் ஒரு ஆள் இருக்கான், அவன் கன்னியாகுமரி பக்கம் சேர்ந்த ஆள். அவர் ஓப்பனிங்கில் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறாரு. ஒரு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. எங்கே போய் இறங்குறாருன்னு பார்த்தா அப்படியே பறந்து வந்து அவருடைய நெத்தி கிட்ட வந்து நெத்தி உள்ள ஓடிடுறாரு. அதாவது தலை உள்ள பூந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் நேரம் எங்க இறங்கிட்டாருன்னு காட்டுறான். இது கடந்த 15-20 வருஷமா தொலைக்காட்சியில் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா யாருமே நம்ம அதை பத்தி பேசுவதே கிடையாது. பரிசுத்த ஆவியை போல லைக் எ டவ், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது அவர் கரையேறும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, போலன்னு என்ன அர்த்தம், லைக் அவர் மீது வந்து அமர்ந்தார். தலை உள்ள போல புறா வந்து தோல்ல அமர்ந்து ஒரு காட்சி தான். அப்பொழுது தேவன் இவர் என் நேசகுமாரன், நான் இவரிலே பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது என்று நாம் படிக்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியை கேவலப்படுத்தும், ஈனப்படுத்தும் வஞ்சக ஆவிகள் பூமியில எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுனால நீங்கள் தவறாக பரிசுத்த ஆவியை புரிந்து கொள்வதோ, விரோதமாக பேசுவதோ, ரட்சிக்கப்பட வேண்டிய மனிதனை வழி தவறி போக செய்வதோ கொடுமையான பாவங்கள். உங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அனைவருக்கும் பரிசுத்த ஆவின்றத பைபிளில் பார்க்குறேன். சில பேர் ஞானஸ்தானம் பெற்றும் எனக்கு பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒரே ஞானஸ்தானம் ஆமாங்க அப்படின்னு போட்டிருக்கு, ஒரே ஆவி என்று போட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆவது அதிகாரத்தில் பவுல் மேடான தேசமாகிய எபேசுக்கு வந்தபோது அவர் 12 பேரை சந்தித்தார். அவங்க நாங்கள் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு பவுல் ஒரு யோசித்து பார்க்கிறார். ஏன்னா அவங்களுடைய செயல்கள் கொஞ்சம் வித்தியாசமாகுது. அவர்கள் இயேசுவை குறித்து பேசுவதை விட யோவான் ஸ்நானகனை பற்றியே பேசி கொண்டிருந்தாங்க. அப்போது இவர் கேட்குறாரு, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீங்களே, எந்த நாமத்தில் பெற்றீங்கன்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெற்றோம். யோவான் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்கார். இதை வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 முதல் 6 வருஷத்தில் கிளியர் பண்ணுறார். அப்போ ஞானஸ்தானம் ஒன்று தான், அதே போல ஆவியானவரும் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது பல ஞானஸ்தானங்கள் கிடையாது இல்லை. ஆனால் தவறாக ஞானஸ்தானம் ஒரு ஆள் எடுத்திருந்தா அது ஞானஸ்தானம் இல்லை. இவ்வளவுதான் அர்த்தம். அது புரியுது. அப்பொழுது பவுல் பேச தொடங்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். இப்படி தான் எபேஸ் சபையில் ஆரம்பத்தில் அந்த 12 கிறிஸ்தவர்கள் உள்ள வராங்க. இதையும் நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, ஞானஸ்தானத்துக்கு முன்னால பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். பைபிள் அது மாதிரி இல்லை. பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவிக்குரிய வரங்களாக நமக்கு வழங்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆவது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியை தேவன் பாவ மன்னிப்பின் நிமித்தம் மனுஷனுக்கு தேவன் தருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம் மனுஷனுக்கு தேவன் தருகிறார். இப்பொழுது எபேசுல ஞானஸ்தானம் பெற்றோம் என்று நினைத்தவர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்களும் இந்த ஒரே ஞானஸ்தானம், இந்த யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை நம்பிக்கொண்டிருந்தவர்களாக இருந்தாங்க. அதனால ஞானஸ்தானம் அங்கே கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அவிசுவாசிகளாகவும் தவறான உபதேசங்களை பின்பற்றவர்களாக இருக்கிற மக்கள் சரியான ஒரே ஞானஸ்தானத்தை பைபிள் பெறலாம் என்று போதிக்கிறது.
நம்ம பழைய ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எடுத்துட்டல்ல, நீ நரகம் போ, மோட்சம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ ஏற்கனவே எடுத்துட்டல்ல, அப்படியே கடை அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பவுல் அப்படி சொல்லி கொடுக்கல. அந்த ஞானஸ்தானம் வேற, இது வேற. அதில் ஆவி இல்லை, இதில் ஆவி இருக்கிறது. எவ்வளோ தெளிவாக இருக்கு. அதனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை படித்தா இது நம்ம விளங்கிக்கலாம். கண்டிப்பாக ஐயா. பரிசுத்த ஆவியை குறித்து இந்த 3வது பாகத்துக்கு வருவதில் மகிழ்ச்சி அடைகிற ஐயா. இந்த பரிசுத்த ஆவியை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு சாரார் பரிசுத்த ஆவியை குறித்து தன் சபைகளில் அக்கறையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சாரார் பரிசுத்த ஆவி தான் முக்கியம் என்று ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க. இது ஒன்றுமே புரிந்துக்க முடியல. பைபிள் இதை பற்றி என்னையா சொல்லுது? இன்றைய காலத்தை பரிசுத்த ஆவியின் காலம் என்று சொல்லுவது மிகவும் சரி. திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இயேசு பரமேறின பின்பு அவர் திரும்பவும் வரும் அளவும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை போஷிக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியும் காப்பாற்றுகிறார், அவனுடைய கண்ணை திறந்து ஜீவ வசனங்களை ஒப்புக்கொள்ளும்படி அவனை வழி நடத்துகிறார். பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி கடந்த 2 நூற்றாண்டுகளாக அமெரிக்கா எடுத்துங்க, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துங்க, சபைகளில் ஒரு 60-70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இருக்காங்க. காரணம், சபையில் வந்த இளைஞர்கள் இப்பொழுது இருக்கிற இந்த கிட்ஸ் யாருமே வருவதில்லை. அதற்கு என்ன காரணம்? 2வது, சபைகளில் பரிசுத்த ஆவியை குறித்த அக்கறை நிறைந்த போதனையை சபை நடத்தவில்லை. உதாரணமாக, கத்தோலிக்கமும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் லேசாக பரிசுத்த ஆவியை மழுப்புகிறார்கள். இந்த 3வது பிரிவு என்று சொல்லக்கூடிய பெந்தேகோஸ்தே மக்கள் மழுப்புவதற்கு பதிலாக குழப்புகிறார்கள். ஏராளமான குழப்பம், கூச்சல், சத்தம், இப்படியெல்லாம் அவர்கள் போய்விட்டாங்க. எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் காலமாகிய இக்காலத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து அறியாதவர்களும் பரிசுத்த ஆவின் வரங்களை பெறாதவர்களும் பரிசுத்த ஆவிக்குள் நடக்காதவர்களும் ஏறக்குறைய செத்தவர்களைப் போல, தே ஆர் அ டெட் கிறிஸ்டியன். அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்திலேயே பவுல் மேலான தேசமாகிய எபேசுக்கு வந்தபோது அங்கே ஒரு 12 பேரை பார்க்குறார். ஆனால் அவங்களுடைய செய்கை வித்தியாசமாகுது. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களில் நம்ம படிக்கிறோம். பவுலடியார் அந்த 12 பேரை பார்த்து, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அவங்க சொன்ன பதில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரிசுத்த ஆவி உண்டு என்று நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியை கேள்விப்படாத ஆள் எப்படி கிறிஸ்தவராக வந்தார்? இப்போ ஒரு நல்ல மருத்துவர் நோயாளியை புரிந்து கொள்வது போல பவுலடியார் கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? ஞானஸ்தானம் என்பது ஒன்று தான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு கிறிஸ்து அதை கட்டளையாக நமக்கு தந்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஞானஸ்தானம் இல்லாமல் நமக்கு பாவம் மன்னிப்பும் பரிசுத்தாவும் இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆரம்பத்திலே சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆகவே பரிசுத்த ஆவியை கேள்விப்படவே இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவம் இருக்க முடியுமா? ஒரு சபை இருக்க முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் தொடங்கி 28வது அதிகாரம் வரைக்கும் நான் படிக்கும்போது, பரிசுத்த ஆவிக்காக ஒரு நாளை குறிப்பதோ, பெரும் ஓசையை எழுப்புவதோ, புரளுவதோ, குதிப்பதோ, நடனம் ஆடுவதோ நீங்கள் எங்குமே படிக்க முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினாலே நமக்குள் வந்து வாசமாக இருக்கிறார். நாம் ஞானஸ்தானம் பெறும்போது கண்ணிலே பாவ மன்னிப்பை நாம் பார்ப்பதில்லை. அதே போல பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கண்ணிலே அதை நாம் பார்ப்பதில்லை. You have to believe the forgiveness of sin and the gift of the Holy Spirit. இப்படி தான் திருச்சபையினுடைய அடையாளம் காட்டப்பட்டது. இந்த அடையாளத்தெல்லாம் எழுந்ததுனால ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சபைகள், அமெரிக்க நாட்டில் உள்ள சபைகள், அதிகம் படித்தவர்கள் வாசமாக இருக்கிற நாட்டில் உள்ள சபைகள் கரைந்து தொலைந்து இன்னைக்கு வெறும் ஆலயம் மட்டும் அங்கே குருக்கள் பணியாற்றுவதை நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, when they rejected the Holy Spirit, the Holy Spirit rejected them. பரிசுத்த ஆவியை அவர்கள் நிராகரித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிராகரித்து விட்டார் என்பதை மட்டுமே நான் பார்க்கிறேன். ஐயா, பரிசுத்த ஆவிக்குள்ள வரங்கள் இருக்கிறது. அது அப்போஸ்தலருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு வரைமுறை வித்தியாசம் இருக்கா ஐயா? நிச்சயமாக. காரணம் என்னன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர்களை பார்த்து இயேசு சொன்னார். அதாவது இயேசு ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டு பரலோகத்திற்கு ஏறி சென்றதை இந்த அப்போஸ்தலர்கள் கண்ணால் கண்டார்கள். they are the eye witnesses. அடுத்தது, இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாங்க. அவர் பேசினதை எல்லாவற்றையும் கேட்டாங்க. இந்த 12 பேரை கொண்டு தான் கிறிஸ்தவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு கட்டடம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூலைக்கல், அதுக்கப்புறம் அஸ்திவாரம், அதுக்கப்புறம் கட்டடம் முழுதும் எழும்பும். இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் திருச்சபையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலருடைய இடத்த எவ்வளோ பெரிய கிறிஸ்தவராக இருந்தாலும் கடந்த 2000 ஆண்டுகளில் அந்த அப்போஸ்தலருடைய இடத்த அவங்க அணுக முடியாது. காரணம், அவர்கள் யாருமே ஐ விட்னஸ் கிடையாது. இப்போது 19-20 வயசு உள்ள ஒரு வாலிபன் தன்னை அப்போஸ்தலன் சொல்கிற அளவுக்கு துணிஞ்சு விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் அவர்களை அழைத்தார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவரோடு இருந்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அதனால் அவர்களை விசேஷமான ஆவியில் ஒரு சில விசேஷங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அஸ்திபார வேலையை கொடுத்திருக்கார். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த இடத்துல பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள். சொல்லப்பட்ட கருத்து கட்டளை, இட்ஸ் எ கமாண்ட், அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்டது. அப்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படியே எருசலேமில் காத்திருக்கும்போது அவர்கள் இயேசு எப்படி பார்க்கிறார்? 8வது வசனம் பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் கவனியுங்கள்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்போது சாட்சினா கண்ணால் பார்த்தாள்னு அர்த்தம். இதை தான் நம்ம யோவான் 15:27 பார்த்தோம். நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சரி, இந்த சாட்சிகள் உலகம் முழுவதுக்குமான சாட்சிகளாக இருக்காங்க. உலகம் முழுவதுக்குமான சாட்சிகள், உலகம் முழுவதுக்கும் முழு சாட்சிகளாக இருக்கிற தகுதி அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் உண்டு. மறுபடியும் இதை நம்ம கவனிக்கணும். அதை விட்டுட்டு நானும் அப்போஸ்தலன் அப்படி சொல்லுவது அது ஒரு பாவம், அது நரகத்துக்குரிய வார்த்தை. அதை உன்னால் செய்ய முடியாது. அடுத்தது வரலாற்றை நம்ம எடுத்து படித்தோம்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள் யாருமே இயற்கையாக பை நேச்சுரல் டெத், இயற்கை மரணம் அவங்க சாகலை. எல்லாரும் ஏறக்குறைய வாளால் வெட்டப்பட்டாங்க, ஈட்டியால் குத்தப்பட்டாங்க, கால்கள் கிழியும்படி அவர்களை கிழித்து எடுத்தார்கள். ஆகவே அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பைபிள் என்ன அழைக்குதுன்னா இரத்த சாட்சிகள். சாட்சின்னா என்ன நமக்கு தெரியும். இயேசுவுக்காக இரத்த சாட்சிகள். இப்போ ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாரு, அவர் இயேசுவை நம்பக்கூடிய மனிதன், கிறிஸ்தவர் அவர். ஆனால் அவர் இரத்த சாட்சி கிடையாது. இரத்த சாட்சினா உயிரோடு இருக்கும்போது ரெண்டாக அவருடைய உடலை பிளப்பது. அதனால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை இரத்த சாட்சிகள் என்று அழைக்கிறார். இந்த தகுதி எந்த ஒரு சகோதரருக்கும் நமக்கு கிடைக்காது. கடந்த 2000 ஆண்டுகளாக இது நமக்கு கிடைக்காது. இது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்பீங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய், கவனிங்க, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடமை இருக்குங்க. வேத வசனத்தை கதை புத்தகம் மாதிரி நம்ம படிக்க முடியாது. வேத புத்தகத்துக்கு சொந்தமாக கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது, பொழிப்புரை எழுத முடியாது. இப்போ திருக்குறளை படிக்கலாம், மனப்பாடம் செய்யலாம், பொழிப்புரை எழுதலாம். பொழிப்புரைனா இப்படி இருக்கும் அர்த்தம்ன்ற மாதிரி ஒன்று சொல்லிடலாம், கற்பனையை சொல்லிடலாம். ஆனால் பைபிளுக்கு அந்த மாதிரி எதுவும் நீ சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை பகுத்து படிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்போது அப்போஸ்தலர்களுக்கு இரத்த சாட்சிகளாக இருக்கும் உரிமையை வழங்கினவர் அவர்கள் கண்டவைகளை எழுதும்படியான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருக்கார். அவர்கள் படியாதவர்களாக இருந்தும், அவர்கள் உலக அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தும், இயேசுனுடைய சகல வம்ச வரலாற்றையும், அவருடைய பேச்சையும், அவர் செய்த அற்புதங்களையும் பதிவு செய்யும் ஆற்றலை பெற்றிருந்தாங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ் were given by the Holy Spirit. அப்போது வேத வாக்கியத்துக்குரிய அந்த வசனங்களை யார் நமக்கு தந்தது? இந்த 20 வயசு வாலிபன் அல்ல. யார் தந்ததுன்னா முதல் நூற்றாண்டு காலத்தில் இயேசுவுக்காக வாழ்ந்த சாட்சிகள் நமக்கு தந்தாங்க. இரத்த சாட்சிகள் நமக்கு எழுதி தந்திருக்காங்க. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவில்லி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருள்
ஒரு விளக்கை கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பொருள் தெரிஞ்சது. அது மாதிரி தேவனுடைய வசனம் இருள் நிறைந்த நம்முடைய இருதயத்துக்குள் வந்து வைக்கப்படும் போது அந்த வெளிச்சம் தேவ வசனத்தை பிரகாசிக்க செய்கிறது. அடுத்து பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இன்னும் என்ன அர்த்தம்னா, பைபிளில் சொல்லியிருக்கிற எந்த வசனமும் ஒரு தனி மனிதனை பற்றியது அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தனி மனிதனை பற்றியெல்லாம் தீர்க்க தரிசனம் இருந்தது. இப்போ இன்றைக்கி போயிட்டு ஐயா நீங்கள் தான் முதலமைச்சர், கர்த்தர் சொன்னார், நீங்கள் தான் முதன்மை மந்திரி, இப்படியெல்லாம் போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கெல்லாம் உண்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஆனால் அந்த மாதிரி தனிப்பட்ட பொருளை உடைய எந்த ஒரு வார்த்தையும் எந்த கிறிஸ்தவராலும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, இல்லை. அடுத்து பாருங்க, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அதனால் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற 27 புத்தகங்களும் 12 சாட்சிகள் வழியாக, இரத்த சாட்சிகள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரே மெய்ப்பனின் குரலாக இருக்கிறது. இதை மாற்றவோ இதுக்குள்ள ஒன்று சேர்க்கவோ யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இதுதான் கடைசி வெளிப்படுத்தல் நாம் படிக்கிற வசனம். அதனால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கடந்த 2000 ஆண்டுகளாக வெளிப்படுத்தலுக்கு அப்பால் ஒரு புத்தகம் இல்லை. ஆனால் வெளிப்படுத்தலுக்கு அப்பால் 6வது நூற்றாண்டில் கடவுள் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தார்னு ஒரு சமயம் உருவாச்சு. இன்னைக்கு உலகத்தில் 3ல் ஒரு பகுதி அவங்க இருக்காங்க. அவங்களும் பைபிளை ஒட்டியே வாழக்கூடிய மக்கள் தான். ஆனால் அதையே நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்கள் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதுன்னா, வெளிப்படுத்தலுக்கு பிறகு பின்னால் 600 வருஷத்துக்கு பின்னால் இதனுடைய காப்பி, இதனுடைய சிறிய செய்திகளை எடுத்து ஒன்றாக்கிட்டு அவர்கள் தங்களுடைய மதத்தை உருவாக்கிட்டாங்க. நாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது மாதிரி உலகம் முழுவதும் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் நிறைய பீப்பாய் போன்ற மனிதர்கள், நிறைய அறிவாளிகள், கடவுள் என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார், என்னென்ன சொன்னார் சொல்லுங்கள், பதிவு செய்யுங்க, வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு அடுத்ததாக கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்று எழுதி ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியாது. அப்போ முடியாத ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு கடவுள் என்கிட்ட பேசினாரு, கடவுள் என்கிட்ட சொன்னார் அப்படி சொல்லிகிட்டே போய் ஊரை ஏமாத்துற வேலைலாம் இனிமேல் நடக்கவே நடக்காது. இந்த பரிசுத்த ஆவியின் உபதேசத்தை புரிந்து கொள்ளாதனால்தான் இன்றைக்கி சபை வந்து ஆறு வற்றி போனது போலவும், ஏரி வற்றி போனது போலவும், வீடு சுருங்கி போய் குச்சியாக நின்றது போலவும், திராட்சை தோட்டம் பாழடைந்து நரிக்குகையாக மாறினது போலவும் இன்றைக்கு மாறிவிட்டது. ஐயா, கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கார்? அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள் தான் இருக்கு. வரம் என்பதற்கு ஆங்கிலத்தில் கிஃப்ட்னு பேர். கிஃப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம், அதை பார்க்கலாம், பயன்படுத்தலாம். அது மாதிரி பாவம் மன்னிப்பு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவனை கரையேற்றக்கூடிய ஒரு கிஃப்டாக, வாழ்விக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக
தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை என் வாயை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக. ஆனால் என் குணத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம். பாருங்கள், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 சில வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கவனிங்க, நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு இந்த நற்குணங்கள் நமக்கு தேவை. இந்த 9 நற்குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெள்ளி தட்டிலே வைத்த பொருள் மாம்பழத்தை போல, பொன் பழங்களைப் போல தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் நீங்கள் பார்க்கணுன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் சில வசனங்களை படிக்கிறோம் பாருங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியதானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்றா இல்லை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த கடல் இருக்குது பற்றியா, அதில் ஓடுற கப்பல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தலைமை போதவரும் விசுவாசிகளை மிரட்டுவதற்கு இந்த வரங்கள்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் யார்கிட்டையுமே கிடையாது. யார்கிட்ட இருக்குதுன்னா அது 1-2 வரங்கள் தான் இருக்கும். குறிப்பாக இந்த 9 வரங்களில் கூட 5 வரங்கள் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. 4 வரங்களை தான் கண்ணால் பார்க்க முடியும். இப்போ சுகமாக்குதல்னா சுகமான ஆளை நம்மளால் பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம்னா அவன் சொன்னது நடந்தால் அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஞான வரத்தை எப்படி பார்க்கறது, அறிவு வரத்தை எப்படி பார்க்கறது, விசுவாச வரத்தை எப்படி பார்க்கறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் அப்போஸ்தலர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அவர்களுடைய செயலுக்காக, பிகாஸ் தே ஆர் த மார்ட்டியர்ஸ் அண்ட் விட்னஸஸ், அவர்கள் இரத்த சாட்சிகளும் இயேசுக்கான சாட்சிகளுமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வித்தியாச வரங்களை தந்திருக்கிறார். நமக்கு இவைகளை எல்லாம் தந்திருக்கிறார். ஐயா, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற வரங்கள் நேரடியாக இந்த வழிமுறையில் கிடைக்குதுன்னு புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெறணுன்னா என்னையா பண்ணோம்? நீங்கள் பாயில் உருள முடியாது, பெரிய சத்தங்களை எழுப்ப முடியாது, ஒருவர் உங்கள் தலைமையில் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வினோதமான மக்களாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் தாழ்மை உள்ள மக்களாக பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம் அங்கே ஆரம்பித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா 9 இடங்களில் வெவ்வேறு விதமான மக்கள், ஆண்கள், பெண்கள், ஏழைகள், பணக்காரர்கள்,
படிப்பறிவு உள்ளவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், எல்லா விதமான மக்களுக்கும் ஒரே விதமான ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் டுடே யூ நீட் டு பி பேப்டைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் ஒரே வழி. பரிசுத்த ஆவியை நீங்கள் கண்ணால் பார்ப்பது இல்லை, விசுவாசத்தினாலே அவர் உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் ஒரு பாட்டு பாடினால் அதற்குள் அவனுடைய உயிர் இருக்கும். இயேசு ராஜா வருகிறார், சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்று அவர் மோட்சலோகம் சேர்ந்துடும் பாடும்போது அது வெறும் உதட்டின் வார்த்தையாக இல்லாமல் பரிசுத்தாவின் வெளிப்பாடாக இருக்கும், பரிசுத்தாவினுடைய சத்தமாக இருக்கும். அதனால் பரிசுத்தாவியை தேவன் இன்றைக்கும் கீழ்ப்படுகிற யாவருக்கும் தந்தருளுகிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது சிலருக்கு பைத்தியம் பிடித்தது போல் இருக்கும், சிலருக்கு குறை சொல்வது போல் இருக்கும், சிலருக்கு கோபம் வரும். எது ஒன்றும் வரட்டும், ஆனால் உங்கள் கையில் இருக்க பைபிள் என்றைக்குமே மாறாது. உங்கள் கையில் இருக்க பைபிள் உங்கள் மொழியில், தமிழ் மொழியில் இருக்குது. அதை நீங்கள் படித்து பாருங்கள், பகுத்து படித்து பாருங்கள். யாரோ எதையோ சொன்னான் அப்படின்றதுக்காக அதை ஒரு பாரம்பரியமாக, ஒரு சொல்லாக, மந்திரமாக, தந்திரமாக நீங்கள் மாற்ற வேண்டாம். பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை ராத்திரியில் பிலிப்பிய சிறைச்சாலை தலைவன் எடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடியில் 16ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. என்ன கிழமைன்னு தெரியல, ஆனால் நடு இரவில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான். அப்போ நடுராத்திரியில் ஞானஸ்தானம் எடுத்தனுக்கு அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரமாக கொடுக்கப்பட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, சனிக்கிழமை வந்தது தான் ஞானஸ்தானம், சனிக்கிழமையில தான் பரிசுத்த ஆவி மேலே வருவார், அது காத்திருக்கணும், இப்படியெல்லாம் போதிக்க ஆரம்பித்ததுனால்தான் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாருங்கள், எப்படி மேலை நாடுகளில் சபைகள் காலியாக போச்சோ அதே நிலைமைக்கு இங்கே வந்துடும். இன்றைக்கி இப்பொழுது இருக்கிற இந்த நியூ ஜெனரேஷனுக்கு இந்த ஆசீர்வாதம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் சபைக்கு வராங்களே தவிர பரிசுத்த ஆவிக்குள் வாழ்வதை பற்றிய ஆழமான சத்தியங்களை விளங்கிக் கொள்வதற்காக வருவதாக நான் பார்க்கவில்லை. அதனால் போதகர்கள், வேத மாணவர்கள், தாய்மார்கள், முதியவர்கள் ஆரோக்கியமான இந்த உபதேசத்தை விளங்கி கொள்ளத்தக்கதாக நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தி நான் நிறைவு செய்கிறேன். ஐயா, இன்றைய கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நமது நேர்காணல், பரிசுத்த ஆவியின் இந்த 3ஆம் பாகம் என்பது எவ்வளோ பெரிய ஆனந்த சத்தியத்தை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. மிகுந்த நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் திருச்சபையிலே பயன்படுத்துகிறவர்களாக, இதன்படி வாழ்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.